வாகீசன் வழக்கம் போலவே விடியும் முன்பே எழுந்து விட்டிருந்தார். உடம்பெல்லாம் புண்ணாக வலித்தது. சோம்பல் முறித்தபடி படுக்கையில் சிறிது நேரம் உட்கார்ந்திருந்தார். இன்னும் கொஞ்சம் தூங்கலாமே என்று உடம்பு கொஞ்சியது. வீட்டை ஒழுங்குபடுத்தத்தானே 2 நாட்கள் வேலையிலிருந்து விடுப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறார். தூங்கினால் எப்படி? மனம் பரபரத்தது. பிரஷ், பேஸ்ட், துவாலை சகிதம் அவர் வெளியே வந்தபோது எதிர்பக்கத்து அறையின் கதவு உருக்களித்த நிலையில் இருப்பதை பார்த்தார். மருத்துவமனையில் இரவு பணி செய்துவிட்டு விடியற்காலை 5 மணி அளவில்தான் பாரத் வீட்டிற்கு வந்திருந்தான். கிராப்பு முடி நெற்றி முழுவதிலும் பரவி கிடக்க அவன் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டபோது திடீரென அவர் மனம் எங்கேயோ ஓடிவிட்டது. அப்பா, கதை சொல்லுங்க. கதை சொன்னாதான் தூங்குவேன். கொஞ்சியபடி சுருண்ட தலைமுடி அவரது நெஞ்சை குறுகுறுக்க, மழலை மொழி இதயத்தை வருட பிஞ்சு கரங்களால் கழுத்தை கட்டிக்கொண்டு அவரது வாழ்வின் இழப்பை நிறைக்க மடியை நிறைத்து கொண்டு படுத்து கிடந்த அந்த சிறுவன் நினைவில் உடல் சிலிர்த்து போனபடி மகனை பரிவுடன் பார்த்தார். பளிச்சென்று புறப்பட்டு விட்ட சூரிய ஒளி கண்களில் பட்டு தூக்கம் கலைந்து விடுமோ என்ற ஆதங்கம் அடிமேல் அடி வைத்து மெல்ல அறைக்குள் சென்று ஜன்னல் திரைகளை மெல்ல இழுத்து மூடினார். டில்லிக்கு பாஷாவானாலும் தள்ளிக்கு பிட்டாதானே. ஆமாம், அவர்தான் அவனுக்கு தாய், தந்தை, எல்லாமே. விரைவில் புகழடையக்கூடிய தகுதி பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணன் அவன். சின்னஞ்சிறு வயதிலேயே அறுவை சிகிச்சை பகுதியில் தேர்ந்து MS பட்டம் பெற்றவன். மேலும் நல்ல பயிற்சி பெற பிரபல டாக்டர் சண்முகநாதன் நர்சிங் ஹோமில் அறுவை சிகிச்சை பிரிவில் சேர்ந்திருந்தான். 1 வருட காலம்தான் ஆகியிருந்தது. அதற்குள் எத்தனை ஒரு நல்ல பெயரை அவன் தன் தலைவரிடமிருந்து பெற்றுவிட்டிருந்தான். தொலைபேசியை கொண்டு வந்து பொருத்தி 2 நாட்கள் கூட ஆகவில்லை. டாக்டர் பாரத் வீடுதானே? ஒரு ஆண் குரல். டாக்டர் பாரத் இருக்காரா? அவர்கிட்ட நான் பேசணும். ஒரு இளம் பெண்ணின் குரல். டாக்டர் பாரத்தை கொஞ்சம் கூப்பிடுங்க. டாக்டர் சண்முகநாதனின் நர்சிங் ஹோம்லேருந்து பேசுகிறோம். 10ஆம் நம்பர் படுக்கை நோயாளியின் தாத்தா பேசணுங்கிறாருன்னு சொல்லுங்க. ரொம்ப முக்கியம். ஓயாது தொலைபேசி துளைத்து கொண்டிருந்தது. பாரத்திற்கு அப்படி ஒரு புகழ். ஆனாலும் அவரளவில் எண்ணத்தில் அவன் இன்னமும் குழந்தைதான். முழகியபடி மகன் கட்டிலில் திரும்ப படுப்பதை உணர்ந்தார். போர்வையை ஒரு கையால் மெல்ல இழுத்து நெஞ்சு வரை மூடிவிட்டு மூடியபடி வெளியே வந்தார். பல் துளக்கி விட்டு முகத்தை மழித்து கொண்டு குளியலையும் முடித்து கொண்டு ஈரத் துவாலையுடன் வந்தார். வெகுநாளைய பழக்கம். அந்த காலத்திலே ஏற்பட்ட அந்த மாபெரும் அதிர்ச்சியிலிருந்து மீள அவர் ஏற்றுக்கொண்ட மருந்து. பல ஆண்டுகளாக தாமே துவைத்து உலர்த்திய வேட்டியை அணிந்து பூஜைக்கு உட்காருவது வழக்கம். பின் வராந்தாவிலே கொடியில் வேட்டியை உருவி அவசரமாக அணிந்து கொண்டார். அங்கே அலமாரியின் மேல் தட்டில் இருந்த விபூதி சம்புடத்தை திறந்தார். திருத்தணி முருகன் கோவிலுக்கு சென்றபோது வாங்கி வந்திருந்த பிரசாதம் கமகமவென மணத்தது. அதை அள்ளி நெற்றி நிறைய பூசிக்கொண்டார். ஷண்முக கடவுளே போற்றி, சரவணத்தில் உதித்தாய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி. தமக்குள்ளே முணுமுணுத்தபடி தோட்டத்திற்குள் இறங்கினார். அந்த வீட்டை கட்டியவனுக்கு தோட்டக்கலை மீது அப்படி ஒரு ரசனை இருந்ததாக தெரியவில்லை. கார் ஷெட் அருகே மட்டும் தன்னந்தனியாக ஒரு விருட்சி பூச்செடி வளர்ந்து செக்கச்சிவியல் என்று பூத்து குலுங்கியது. மருந்துக்கு வேறு ஒரு பூச்செடியையும் காணோம். லாரிகளிலிருந்து இறங்கி ஜாமான்களை பத்திரமாக வாங்கி பெட்டிகளை உடைத்து பிரித்து வைப்பதற்குள் 1 வாரம் ஆகிவிட்டது. முதலில் வீட்டை ஒழுங்கு செய்துவிட்டு பிறகு தோட்டத்தை கவனிக்க வேண்டும். வந்த முதல் நாளே எண்ணிக்கொண்டார். விருட்சி பூக்களில் சிலவற்றை வேகமாக பறித்து தம் கையோடு கொண்டு வந்திருந்த பிளாஸ்டிக் கூடைக்குள் போட்டுக்கொண்டார். அவர் முதலில் கவனித்தது பூஜை அறையைத்தான். அக்கா மதுரவள்ளி ஒரு சமயம் சுவாமி மலைக்கு போய் வந்தபோது கும்பகோணத்தில் ஒரு கடையில் தம்பிக்காக ஒரு வெண்கலத்தால் ஆன கல்யாண முருகன் சிலை ஒன்றை வாங்கி வந்திருந்தாள். முருகனை வீட்டில் வைத்து கும்பிட வேண்டுமானால் அவன் திருக்கல்யாண கோலத்தில் இருக்கும் உருவத்தைத்தான் வணங்க வேண்டும் என்றாள். ஏற்கனவே ஆண்டியாக வாழும் தம்பி பழனி ஆண்டியை வைத்து வணங்குவானேன் என்று சகோதரி விரும்பவில்லை போலும். வள்ளி தெய்வானை சகிதம் முருகன் வேலும் மயிலுமாக பளபளவென்று அந்த சலவைக்கல் மேடை மீது அமர்ந்திருந்தான். வேலைக்காரி பளிச்சென்று தேய்த்து எண்ணெய் திரியிட்ட விளக்கு அமைந்திருந்தது. சிறிது பொழுதில் அவர் தம் பூஜையை துவக்கிவிட்டார். கற்பூர ஆரத்தியை முடித்துக்கொண்டு வெளியே வந்தபோது சங்கர் காஃபி டம்பருடன் வந்தான். கல்கத்தாவில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்த சமயம் பாரத் சென்னையில் வைத்திய படிப்பு படிக்கச் சென்றான். அக்கா மதுரவள்ளி உடம்புக்கு முடியாமல் படுத்துவிட்ட போது வீட்டையும் அலுவலகத்தையும் கவனிக்க முடியாது அவர் திண்டாடி போய்விட்டார். அந்த சமயம்தான் எங்கிருந்தோ வந்தான் என்றபடி எங்கேயோ கோயம்புத்தூருக்கு அருகே இருந்து வேலை தேடி
வீட்டை விட்டு ஓடி வந்த பையன் சங்கர். அவருக்கு கிடைத்தான். சங்கரின் பெற்றோர்கள் சிறு வயதிலேயே இறந்து போனார்கள். தூரத்து உறவுமுறை சிற்றப்பனிடம் தங்கி இடிசோறு தின்று கொண்டிருந்தவன் முடிவில் பொறுக்க மாட்டாமல் முறித்து கொண்டு கிளம்பி விட்டிருந்தான். பள்ளிக்கூடத்து பக்கம் அதிகம் ஒதுங்கியவன் அல்ல. ஆனாலும் ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு, தமிழ் என்று சண்ட பிரசண்டமாக பேசும் திறமை படைத்தவன். பையன் அபார துணிவும் புத்தி சாதுரியமும் உள்ளவன். ஒரே ஒரு குறை, கொஞ்சம் அதிக பிரசங்கி. கேட்காத விஷயங்களை கூடையில் அள்ளி கொண்டு வந்து கூடத்தில் கொட்டி விடுவான். வாயை மூடு என்று அவர் சீறி விழுவதில் முடியும். 15 வயது பையனாக அவர்கள் வீட்டில் வந்து புகுந்து கொண்டவன். மதுரவள்ளிக்கு பின் பெண்ணின் பொறுப்பு இல்லாத வீடு. போட்ட ஜாமான்கள் போட்டபடிதான் கிடக்கும். ஆனால் மருந்தும் ஒரு ஊசியை கூட தொடமாட்டான். அத்தனை நாணயம். கை நீளாத போது வாய் நீண்டு விடுவதில் வியப்பென்ன? துருதுருவென துடிக்கும் இளைஞன் தந்தையை அணுகுவது போல் பாசத்தோடு பழகுகிறான். அதனால்தான் நேச உரிமையுடன் நெருங்கி வந்து அதிகப்படி பேசிவிடுகிறான். போகட்டும், அவனும் ஒரு குழந்தை என்றுதான் பரிவுடன் அவர் அவனது சில பலவீனங்களை பொருட்படுத்தவே இல்லை. காப்பியை அருகில் இருந்த முக்காலி மீது வைக்கவும் வாசனை கமகமத்தது. சமைப்பதில் பீமன், நலன் இவர்களின் வழி வந்தவன். அது பற்றி அவருக்கு வெகு திருப்தி. வெள்ளை வேட்டி, அரக்கை சட்டை, நெற்றி முழுவதும் விபூதி, அதன் நடுவே பெரியதொரு குங்குமப்பொட்டு. பளிச்சென சங்கர் கையை கட்டிக்கொண்டு பணிவாக நின்றான். அவர் கேட்கவில்லை, அவனே சொன்னான். மாங்காடு காமாட்சி கோவிலுக்கு அந்த மூளை விட்டு சமையற்காரம்மா 6 வாரமா போய்கிட்டு இருக்காங்க. அவங்க பேத்திக்கு உடம்புக்கு வந்து கால் விளங்காம போயிட்டதாம். இப்ப படிப்படியா குணமாகிக்கிட்டு வருதாம். குங்குமம் கொடுத்தாங்க. பற்கள் அனைத்தையும் காட்டி இழித்தான். நம்மாழ்வார் காலனியில் அந்த வீட்டை வாங்கி பழுது பார்த்து அவர்கள் குடியேறி 2 வாரங்கள் கூட ஆகவில்லை. அதற்குள் அக்கம் பக்கம் சுற்றுப்புறத்திலே யார் யாரையோ சிநேகம் பிடித்து கொண்டு விட்டானே. போன ஜென்மத்திலே இவன் என்னவாக பிறந்திருப்பான்? வியந்தபடி முருவளித்து கொண்டு அவர் பூஜை அறையிலிருந்து தம் கையோடு கொணர்ந்திருந்த 2 கொத்து விருட்சி மலர்களுடன் தமது அறைக்குள் சென்றார். படங்களை துடைச்சி சந்தனமும் குங்கும போட்டும் வச்சிட்டேன். பின்னால் பேசியபடியே தொடர்ந்து வந்தான் அவன். அவரது படுக்கையின் எதிரே பேட்டரியில் ஓடும் பெரிய சுவர் கடிகாரம். அதன் இரு பக்கங்களிலும் 2 பெண்களின் படங்கள் ஒரே சீரான அளவில் மாட்டப்பட்டிருந்தன. பூஜை அறையில் இறந்தவர்களின் படங்களை வைத்து ஆராதிப்பது தவறு என்பது அவரது கொள்கை. கடிகாரத்தின் வலதுபுறமும் அக்கா மதுரவள்ளி நரைத்த கூந்தலும் தளர்ந்த முகமுமாக மூக்கு கண்ணாடி வழியே அவரை மென்மையுடன் பார்த்து புன்னகைத்துக் கொண்டிருந்தாள். இடதுபுறம் சின்ன வயதில் கொஞ்ச காலம் அவரது மனைவியாக வாழ்ந்துவிட்டு மஞ்சள் குங்குமத்துடன் மறைந்துவிட்ட விசாலி. இன்றும் 18 வயது இளமையுடன் அவரையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். வாசனை சந்தனத்துடன் வீட்டில் இருந்த பன்னீரையும் கொட்டி கலந்து போட்டு வைத்திருந்தான் சங்கர். படத்தின் அருகே வரும்போதே பன்னீர் வாசனை. பூக்களை படங்களின் தலைப்புறம் செருகிவிட்டு வெளியே வந்தார். காஃபி சூடு பதமா இருக்குங்க. சுட சுடத்தான் அவர் காஃபி குடிப்பார். நெருப்பு கோழியா நீ? ஏன் இப்படி கொதிக்கிற காப்பியை ஒரே மூச்சில் குடிக்கிற? வயிறு கெட்டு போகும். அக்கா மதுரவள்ளி அவரை அதட்டுவது உண்டு. இப்போது அந்த பணியை சங்கரன் ஏற்றிருக்கிறான். பொடி பயல். ஆற்றி நாவுக்கு பொறுக்கிற சூடாக காப்பியை வச்சிருக்கிறேன். ரொம்ப சூடாகவோ காரமாகவோ சாப்பிட்றவங்களுக்கு பின்னர் கேன்சர் நோய் வருமாம். பொடியனுக்கு ரொம்ப துணிச்சல். டாக்டரின் அப்பாவிற்கே காது குத்துகிறான். தனக்குள்ளே சிரித்தபடி அவர் டம்ளரை எடுத்துக்கொண்டார். காபியை பருகியபடியே வாசலுக்கு விரைந்தார். முன்பக்கத்தில் இருந்த பூமி புல்லும் புதருமாக கிடந்ததை கொத்தி சீர் செய்து விட்டிருந்தார். பின்னாலேயே காலடி சப்தம். திரும்பி பார்த்தால் நிழல் போல சங்கரன் தொடர்ந்து கொண்டிருந்தான். இந்த மூலையில் ஒரு கருவேப்பிலை கன்று வச்சுடுங்க. நம்ம வீட்டுக்கு அது ரொம்ப முக்கியம். பின்னால் தோட்டத்து பக்கம் 2 வாழை, கொஞ்சம் காய்கறி, கீரை, தனியா, புதினா பயிரிட்டு வச்சுட்டா நல்லது. குரோட்டன்ஸ் வைங்க. ஆனால் தோட்டத்திலே பூச்செடிங்க வைக்கிறது தான் நல்லது. பூஜைக்கும் உதவும். பொய்யான கோபத்துடன் அவனை வெறித்து பார்த்தார். அப்புறம் இன்னும் ஏதாச்சும் பாக்கி இருக்கா? ஒரு நாய்க்குட்டியை வாங்கி விட்டுடுங்க. இது மாதிரி பங்களா வீடுகளுக்கு ஒரு நாய் அவசியம் தேவைங்க. அதை குளிப்பாட்டி மருந்து போட்டு ப்ரஷ் செய்து வேலைக்கு ஆகாரம் எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். நீ ஒருத்தன் இருக்கிறது போதாது, நாய்க்குட்டி வேறையா என் பின்னாலேயே சுற்றிக்கிட்டு வர? சங்கரன் முகம் சிவந்து வெட்கத்துடன் தலையை சொரிந்து கொண்டான். இந்த காலனிலேயே 2வது பங்களாக்காரங்க ஒரு வெள்ளை அல்சேஷன் குட்டி வாங்கியிருக்காங்க. அதுக்குள்ள அது என்ன பாடுபடுத்துது?
காய்கறி லாண்ட்ரி எவனையும் கேட்டை கூட தொட விடுறது இல்லைங்க. என் பின்னாலேயே தோட்டத்தை சுற்றிக்கிட்டு இருக்கியே. சமையல் ஒரு அதட்டர் போட்டார் அவர். முடிச்சிட்டே நீ. நீங்கள் வீட்டில் இருந்தால் காலை 11 மணிக்கே சாப்பிட்டுட்டு விடுவீங்க. நைட் டியூட்டியிலிருந்து வந்த டாக்டர் முழிச்சதும் குளிச்சுட்டு நேரே உட்கார்ந்துடுவார். பிறகு 1 மணிக்கு டியூட்டிக்கு கிளம்பி விடுவார். உங்களுக்கு பிடிச்ச சமையல் தான் இன்னைக்கு. பருப்பு கிச்சடி, புடலங்காய் துவட்டல், தயிர் பச்சடி. டாக்டருக்கு தக்காளி சூப் வச்சிருக்கிறேன். தொணதொணவென்று விடாது பேசினான். திடீரென்று அவருக்கு பசித்தது போல் இருந்தது. பொடியன் செய்து வைத்திருந்த பருப்பு கிச்சடியை உடனடியாக ருசி பார்க்க வேண்டும் போன்ற ஆவல். நாவில் நீர் ஊறியது. சரி சரி, உள்ளே போய் வேலையை கவனி, செல்லமாக அதட்டினார் ஐயா. சங்கரன் விடாமல் பின்னால் ஓடி வந்தான். வெடுக்கென திரும்பினார் அவர். நாய் விஷயம் மறந்துடாதீங்க. டாக்டருக்கு அடுத்த வியாழக்கிழமை பிறந்த நாள் வருது. அதுக்கு ஒரு பரிசு போல ஒரு நாய்க்குட்டி. ஏண்டா, பாரத் என்ன சின்ன குழந்தையா? அவனுக்கு விளையாட நாய்க்குட்டி வாங்கி தரணுமா? நீ கொடுக்குற தொல்லை போதாதுன்னு நாய் வேற இந்த வீட்டில் தொல்லை கொடுக்கணுமா? அதை பற்றி அப்புறமா யோசிப்போம், அதட்டினார். நாய்கள் என்றால் பாரத்திற்கு மிகவும் பிடிக்கும். இது நாள் வரை அவர்களுக்கு என்று வீடு இருந்ததில்லை. டெல்லியிலும் கல்கத்தாவிலும் அவர் தனியார் கம்பெனிகளில் பதவி உயர்வை தேடி வேலை மாற்றிக்கொண்டே போனவர். ஆங்காங்கே வாடகை வீடுகளில்தான் வசிக்க நேர்ந்தது. அதுவும் சிறு பிளாட்டுகள். வாடகைக்கு கொடுக்கும் முன்பே நாய் என்று இருக்கிறதா என்று கேட்டு இல்லை என்ற பிறகே வாடகைக்கு கொடுக்க முன்வந்தனர் பலர். இப்போதுதான் அவர் முதலாக ஒரு வீட்டின் சொந்தக்காரராகி விட்டிருந்தார். அந்த நிலையை பார்க்காமலேயே அவரது காலம் ஓடிவிட்டிருக்கும். ஆனால் அக்கா மதுரவள்ளி ஆஸ்பத்திரியில் மிகவும் கவலைக்கிடமாக கிடந்தபோது தம்பியிடம் பலமுறை கேட்டுக்கொண்டாள். பேங்கில் என் பேரில் இருக்கிற பணம், என் ஆயுள் இன்சூரன்ஸ் பணம் அத்தனையும் உனக்கு தான் எழுதி வச்சிருக்கேன். வடநாட்டிலேயே நம்ம காலத்தை ஓட்டினது போதும். குழந்தை ஹாஸ்டலையும் ஹோட்டலையும் சாப்பிட்டுக்கிட்டு படிப்பே கதின்னு மெட்ராஸில் தனியாக இருக்கான். பேசாமல் இந்த கல்கத்தாவுக்கு ஒரு முழுக்கு போட்டுட்டு மெட்ராஸ்லேயே ஒரு வேலை தேடிக்க தம்பி. அதையெல்லாம் பற்றி இப்போ என்ன பேச்சாக்கா? இனி பேச நேரம் அதிகம் இருக்காது. கேட்டுக்க. முதல்ல ஒரு வீட்டை உன் பேரில் வாங்கிக்கோ. பிறகு அவனுக்கு ஒரு கால்கட்டு போட்டுட்டு அக்கா மறைந்து போன பின்பு அங்கே தொடர்ந்து இருக்க அவருக்கே மனமில்லை. அக்காவுக்கு தம்பி, தம்பிக்கு அக்கா, இருவரது துயரத்திற்கும் மருந்து குழந்தை பாரத் என்ற சிறு வட்டத்திற்குள்ளேயே வாழ்ந்தவர். மறுகல்யாணம் செய்து கொண்டிருக்கலாமே. ஆசாமி கட்டுக்குலையாமல் இன்னமும் நல்லா வாட்டசாட்டமாகத்தானே இளமை மிடுக்கோடு இருக்கார். அவர் வேலை பார்த்த அலுவலகத்தில் பரவலாக பேசப்பட்ட உண்மை இது. கல்யாணம் என்ற பேச்சே வேம்பாக மனம் கசந்து போய்விட்டவர் அவர் என்ற விவரம் எவருக்குமே தெரியாது. அது நடந்தபோது வாகீசன் புரசவாக்கம் சாந்தொன்றில் குடியிருந்தார். நகரத்து ஜவுளிக்கடை ஒன்றில் விற்பனையாளராக இருந்தார். அவர் வாழ்விலே அடித்த புயலை பற்றி தெரிந்து கொண்டவர்கள் யாருமே இருக்க முடியாது. சாதாரண மனிதர். அதனால் அவரால் யார் காதிலும் படாமல் அமுகிவிட முடிந்தது. வேலையை துறந்துவிட்டு அக்காவுடன் வடக்கே போக முடிந்தது. ஒன்றிலிருந்து ஒன்று தாவி இப்பொழுது அவர் தமது 51வது வயதிலே பாண்டுரங்கன் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் எனும் கம்பெனியின் அலுவலகத்தில் அக்கவுண்ட் பகுதியில் உதவியாளராக பதவி வகிக்கிறார். கை நிறைய சம்பளம், மனம் நிறைவு தரும் மகன், நல்ல வீடு. இன்னும் அவரை ஒத்த சாதாரண மத்தியதர மனிதனின் வாழ்க்கையில் வேறு எதிர்பார்ப்புகள் உண்டோ? உண்டு. அவருக்கு எந்தவிதமான வாய்ப்புகளும் இனி தேவையில்லை. மகன் பாரத்திற்கு ஒரு ஒளிமயமான வருங்காலத்தை வகுத்து கொடுக்க அஸ்திவாரம் மட்டும் போட அவருக்கு வாய்ப்பு கிடைத்தால் போதும். உள்ளே திரும்பி வந்தார். பாரத் இன்னமும் தூங்கிக் கொண்டிருந்தான். ஜாமான் அறையில் சங்கரன் டின்களை வைத்து மூடும் ஒளி கேட்டது. உள்ளே எட்டி பார்த்தார். குழல் விளக்கு பளிச்சென்று எரிந்தது. அலமாரி தட்டுகளில் ஜாமான் டின்களும் பாட்டில்களும் வரிசை பிசகாமல் ஒழுங்காக வைக்கப்பட்டிருந்தன. இதென்ன? வியப்புடன் திரும்பினார். சங்கரனுக்கு சுவரொட்டிகளை தன் படுக்கும் இடத்திலும் தான் வளைய வரும் இடங்களிலும் ஒட்டிக்கொள்ள ஆசை. புது வீடு, நீண்ட போஸ்டர் படங்கள்னு கொண்டு வந்து ஒட்டி சுவரை பாழாக்காதே ஆரம்பத்திலேயே எச்சரிக்கையை விடுத்திருந்தார். அதனாலோ என்னவோ ஜாமான் அறை சுவரில் சில மிருகங்களின் படங்களை ஒட்டி விட்டிருந்தான் பயல். ஒரு பூனை, அதன் அருகில் ஒரு பொமேரியன் நாய்க்குட்டியின் படம், அதற்கு பக்கத்தில் ஒரு பெரிய புலியின் படம், பச்சை பசேல் என்று புல் புதர் நிறைந்த ஒரு இடம், கொடுமையாக உறுத்து விழித்து கொண்டு நின்ற ஒரு புலியின் படம். அவரை கண்டு திரும்பி பார்த்துவிட்டு அசடு வழியே சிரித்தான் சங்கரன்.
புலிப்படம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அடுத்த தெருவில் இருக்கிற சிநேகிதன் கொடுத்தான். புலியோட கண்களை பார்த்தீங்களா? ரொம்ப பசியோட கோபமா நிற்கிறாப்புல தோணுது. மீண்டும் சிரித்தான் அவன். புலிக்கு பசிதான், ஆனால் சுத்தி புல்லுதானே இருக்கு. அவரும் சிரித்தார். ஆமாம் ஐயா, புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுன்னு சொல்லுவாங்க. பாவம் இந்த புலி பசியோடு நிற்கிது. அவன் வேடிக்கையாக சொன்னது அவருக்கு சுருக்கென்று பட்டது. சரி, வேலையை கவனி, டப்பாவை சத்தம் போட்டு உருட்டாதே, பாரத் விழிச்சிட போறான் என்றவர் வெளியே அவசரமாக வந்தார். ஏன் அவருக்கு இப்படி வியர்த்து கொட்டுகிறது? நெஞ்சு படபடக்கிறது.